எல்டிஐ மைண்ட்ரியோடைய இயர் ஆன் இயர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இவங்க சேல்ஸ் பார்த்தோன்னா 8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எபிட்டா 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெட் ப்ராஃபிட் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இவங்க இபிஎஸ் 11% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. கம்பெனியோடைய ஜூன் மந்த் குவார்டர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். மார்ச் மாதம் அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தோன்னா 9,772 ஜூன் மாதம் 9,841 அதிகரிச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் தான். எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 8,176 8,191 அதிகரிச்சிருக்கு. இது ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ். இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 1,129 இருந்தது, 1,255 அதிகரிச்சிருக்கு. ஸோ ரிசல்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. கம்பெனியோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் லாஸ் எப்படின்னு பார்த்துருவோம். இவங்க 2024-25 அவங்களுடைய சேல்ஸ் பார்த்தோன்னா கிராஜுவலாக அதிகரிச்சுட்டு தான் போகுது, எக்ஸ்பென்சிவ் கிராஜுவலாக அதிகரிச்சுட்டு போகுது. அவங்க நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதுவும் கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ கம்பெனியோட இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸும் சூப்பராக இருக்குது. கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் எப்படின்னு பார்த்துருவோம். குவார்டர்லி பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, 68 அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகுது. எஃப்ஐஸ் பார்த்தோன்னா 7.45 7 எஃப்ஐஸ் மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்லைட்லி 14-15% அதிகரிச்சிருக்கு. கவர்மெண்ட்டு பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை. பப்ளிக் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி அதுவும் குறைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை சரி செய்ய எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கம்பெனியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா, யார் விட்டு அழுவோ பாய போட்டு அழுவுன்ற மாதிரி நான் நல்லா ரிசல்ட் கொடுத்து என்ன பிரயோஜனம், இன்றைக்கி 18 ஜூலையில் 2% எனக்கு கீழே இறக்கி தானே அந்த மார்க்கெட்டை விட்டுருக்கு அப்படின்னு புலம்பிகிட்ருக்கு. கன்க்ளூஷன், இயர் ஆன் இயர் ரிசல்ட்டு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அவங்களுடைய Q1 ரிசல்ட்டும் சூப்பராக இருக்குது. ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ், லாங் டேர்முக்கும் எஸ்.